ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ராஜாங்கம் வந்து தமிழ் செல்விக்கிட்ட, இங்கே பாருமா, 2 குழந்தையும் உனக்கே சொந்தம்னு சொல்ல முடியாது, இது எங்களுடைய வீட்டு வாரிசு, எங்கள் கூட தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் என் குழந்தைய வச்சு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏற்கனவே என் குழந்தை வந்து காணாமல் போகிற அளவுக்கு பண்ணிட்டீங்க, இனியாச்சும் என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அதை விட்டுட்டு சும்மா கேர்லெஸ்ஸாக என் குழந்தைய விடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆண் குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. சேது வந்து ஆர்வத்தோட பெண் குழந்தை பார்க்க வரவும் தமிழ்செல்வி வராதீங்கன்றாங்க. என்னுடைய குழந்தை பார்க்க நீங்க வரக்கூடாதுன்றாங்க. ஏமா 2 குழந்தையும் 2 பேருக்கு தான் சம்மந்தம் இருக்குன்றாங்க. பெண் குழந்தைய கொஞ்ச நேரம் குடும்பம் அவங்க கிட்ட, என்னால கொடுக்க முடியாது, பெண் குழந்தை அவங்க தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண் குழந்தைய கொஞ்சிட்டு மலர்கிட்ட, அக்கா நல்லபடியா என் குழந்தைய பார்த்துக்கோங்கக்கா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க காண்றாங்க. சரி தமிழ்ன்றாங்க. சரி நாங்க வரேன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. சேதுக்கு ஒரு மாதிரியான ஏக்கம், சேதுக்கு ராஜாங்கத்துக்கெல்லாம். ஏன்னா பெண் குழந்தைய தூக்க முடியலையே, அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க குழந்தைங்களை தூக்கிட்டு. சேதுக்கு அந்த குழந்தையோட நினப்பு மட்டும்தான் இருந்துட்டு இருக்க, பெண் குழந்தையோட நினப்பு. இங்க வந்ததுமே தமிழ் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்லிட்டு இருக்காங்க. என் பேரனும் என் மகனும் பெண் குழந்தை மேல அவ்வளவு ஆசைப்பட்டாங்க, தூக்குறதுக்கு கொடுக்கலாம் இல்ல அம்மாச்சி, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே, நீங்க அந்த குழந்தைய மட்டும் அன்னைக்கு போய் அங்க கொடுக்காது இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா, போதாமாச்சு, நீங்க எதுவும் பேசாதீங்க, இனி என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும், நான் எப்படி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும், சும்மா தேவையில்லாம நீங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்கட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் காதுலயே வாங்காதடின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேச சொல்ல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.